Smile with a good day. This is Pramila. Welcome to our channel. Anyone can cook. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறேன்னா ரொம்பவே ஹெல்தியான அண்ட் ஈஸியா செய்யக்கூடிய வாழைப்பூ கோலா உருண்டை தான் பார்க்க போறோம். இந்த ரெசிபிக்கு ஃபர்ஸ்ட் ஒரு கப் வாழைப்பூ எடுத்துக்கலாம். தேங்காய் 1/4 கப் எடுத்துக்கலாம். ஆனியன் 1 ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாய் 3 ஆட் பண்ணிக்கலாம். சோம்பு 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். பொட்டுக்கடலை 1/2 கப் ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ளேவருக்காக பட்டை கிராம்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் தண்ணியே விடாமல் ஒரு பேஸ்ட் மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். பேஸ்ட் மாதிரி அரைச்சதும் நம்ம கொத்தமல்லி கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம். உப்பு 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதை கம்ப்ளீட்டாக நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். சில பேர் பார்த்திங்கன்னா வாழைப்பூ வந்துட்டு கசப்பாக இருக்குன்னு சாப்பிடவே மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி பர்சன்ஸ்க்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் சாப்பிட்ருவாங்க. வாழைப்பூவில் பார்த்திங்கன்னா நிறையவே பெனிஃபிட்ஸ் இருக்குது. முக்கியமாக பார்த்திங்கன்னா லேடிஸோட யூட்ரஸ் ப்ராப்ளம்ஸை ஈஸியாக க்யூர் பண்ணும். நல்லா மிக்ஸ் பண்ணதும் நம்ம சின்ன சின்ன பால்ஸாக உருட்டி எடுத்துக்கலாம். ரொம்பவும் பெருசாக உருட்டிடாதீங்க, சின்ன சின்ன பால்ஸாகவே நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு உள்ளே ஈஸியாக குக் ஆகி வரும். இப்போ நம்ம உருட்டி வச்சுருக்க பால்ஸ் எல்லாத்தையுமே ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஆயில் மீடியம் ஃப்ளேமில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு ஈவனாக குக் ஆகி வரும். ஸோ இப்போ பார்த்திங்கனாலே தெரியும் நல்ல கலர் மாதிரி வந்திருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்துட்டு இதை எடுத்துடலாம். இந்த வீடியோ எப்படி இருக்குன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் கூடவே லைக், ஷேர் அண்ட் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ ரொம்பவே ஹெல்த்தியான அண்ட் இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடிய வாழைப்பூ கோலா உருண்டை ரெடி. இந்த பால்ஸை டொமேட்டோ சாஸ் ஆர் சட்னிஸோடு சர்வ் பண்ணி சாப்பிட்டோம்னா அப்படி இருக்கும். ஸோ மறக்காமல் இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணி பாருங்கள்.